கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வந்தாலே உலகமெல்லாம் மகிழ்ச்சி ஆயிடும். எங்கு பார்த்தாலும் மின் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை இன்னும் மெருகேற்றும் வகையாக ஒவ்வொரு ஊர் மக்களும் தங்களுடைய ஊர்களை மிகவும் அழகுபடுத்த ஆசைப்படுவார்கள். பிரான்ஸ் நாட்டிலையும் ஐரோப்பிய நாடுகள்லையும் கிறிஸ்மஸ் மார்க்கெட் என்று போடுவினம். அந்த மார்க்கெட்டில் கிறிஸ்மஸுக்கான பரிசு பொருட்கள் வாங்கக்கூடிய வகையில் அந்த மார்க்கெட் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அது வாங்கக்கூடிய வகையில் இருக்குமான்னு சொன்னால் வாங்கக்கூடிய வகையில் இருக்காது, பார்க்கக்கூடிய வகையிலான் இருக்கும். அவ்வளவுக்கு சரியான விலையாக இருக்கும். ஆனால் இந்த மார்க்கெட்லாம் போடுறது இண்டஸ்ட்ரி பொருட்கள் இல்லை. எல்லாருமே தனிப்பட்ட தொழிலாளர்களாக தனியாக செயல்படுறார்கள், தனியாக தொழில் செய்கிறவைக்கு தான் இந்த மார்க்கெட்டை கொடுக்கப்படும். அவர்கள் தாங்கள் செய்த பொருட்கள், தாங்கள் கையால் செய்த பொருட்கள், தாங்கள் வீட்டில் உற்பத்தி செய்த பொருட்களை கொண்டு வந்து விற்பினம். ஆனால் விலை மிக அதிகமாக இருக்கும். இண்டஸ்ட்ரி பொருட்களுக்கும் தனியார் ஒரு ஆள் உற்பத்தி செய்ததோ அல்லது கையால் வேலை செய்த பொருட்களையோ வாங்குவதில் நிறைய வித்தியாசம் இருக்குது, விலை வித்தியாசமும் இருக்குது. ஆகவே இந்த பொருட்கள் எல்லாம் அழகாக இருக்கும், நல்ல ஒரு உண்மைத்தன்மையான பொருட்களாயும் இருக்கும். ஆனால் வாங்குறது தான் சரியான விலையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊரில் நடந்த ஒரு சின்ன மார்க்கெட். இதில் ஒரு 10-15 கடை கூட இல்லை. அத்தனையும் அந்த கிறிஸ்மஸுக்கான பரிசு பொருட்களை விற்கிற கடையாக இருக்குது. எல்லாருமே ஒரு தனிப்பட்ட ஆக்கள் தான். இது ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை. தாங்கள் உற்பத்தி செய்த தேன்கள், தாங்கள் உற்பத்தி செய்த சாப்பாடுகள், தாங்கள் உற்பத்தி செய்த நகைகள், முக்கியமாக வைன் இங்கே வில்படும். வைன், சாக்லேட், நிறைய பொருட்கள் இங்கே வில்படும். இதை பார்க்குறதுக்கு போராக்கள் அதிகம். பிரான்ஸ் நாட்டில் பெரிய பெரிய மார்க்கெட்டுகள் நடக்கிறது. நான் அதிகமாக போரில் இந்த முறை எனக்கு வாய்ப்பு கிட்டினது. அதான் இந்த காணொலியை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் வேறு மார்க்கெட்டுகளையும் நான் உங்களுக்கு காணொலிப்படுத்துகிறேன். இந்த அழகான மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் ரசித்து கொண்டிருங்கோ. இன்னும் வெகு விரைவில் வேறு மார்க்கெட்டுகளை உங்களுக்கு காணொலிப்படுத்துகிறேன். மேரி கிறிஸ்மஸ், சிறப்பான நத்தார் திருநாள் வாழ்த்துகள். வணக்கம்.